ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குளிச்சுட்டு மேலே வந்துட்டேன். மழை தூரிகிட்ருக்கு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்ககிட்ட தோணுச்சுங்க. அதாவதுங்க, நான் இந்த மாடித்தோட்டம் வச்சது 2 காரணம். என்ன அப்படின்னாக்கா, ஒன்று என்னுடைய வீட்டு தேவைகளுக்கு நான் காய்கறி எடுக்கிறது, அது எனக்கு போதுமான அளவு இருக்குதுங்க. 2வது, மற்றவங்களுக்கு விதைகள் பகிரணும். அந்த விதைகள் பகிர்றதுனால அவங்க மாடித்தோட்டம் வைக்கணும். எல்லாரும் மாடித்தோட்டம் வைக்கணும், அதுவும் இலவசமாக. எந்த ஒரு அதனால தான் ஆரம்பத்தில் 1 இயருக்கு நான் கொரியருக்கு, போஸ்டலுக்கு எதுக்குமே எனக்கு காசு வாங்கினதில்லை. இந்த இயரில் போன இயரில் ஒரு லாஸ்ட்டில் இருந்து தான் நான் போஸ்ட் கவர் அனுப்பி விடுங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 150 ரூபா, 200 ரூபா, 180, 50 இப்படி எல்லாருக்கும் கொரியர் என்னுடைய கை காசை போட்டு கொரியர் அனுப்பியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம், கொரியர் காசு வாங்கினாங்களா அப்படின்ட்டு. சரிங்களா? இதையே இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் மன வருத்தத்தோடு அப்படின்னா, ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, அவங்க வீடியோவை எடுத்து பார்த்தாக்க பயங்கர ஏமாற்றமாக இருக்குது, நிறைய காயை அறுவடை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்களோட தேவைக்கு 10 வெண்டைக்காய், ஒரு 20 கத்திரிக்காய் வருது. அதுவே 2 நாள் 3 நாள் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, டெய்லி வீடியோ போடுறேன். ஒவ்வொருத்தங்க போடுற மாதிரி 4 நாளைக்கு 3 நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போட்டோன்னா நம்ம கொஞ்சம் நிறைய காய் காமிக்கலாம். நான் டெய்லி போடுறேன். அதனால் எனக்கு ஒரு இன்றைக்கி 10 கோவக்காய் கிடைக்கும், 10 சீனரிக்காய் கிடைக்கும், நாளைக்கும் அதே 10 கிடைக்கும். அப்போ ஒரு வாரத்துக்கு அதை சேர்த்து வச்சோன்னா இன்னும் நிறைய இருக்கும். பட் எனக்கு அப்படி மொத்தமாக எடுக்கிற விருப்பம் இல்லை. அன்னநாடு எனக்கு பறிச்சிடணும், அதுவும் பிஞ்சா பறித்து சாப்பிடணும். இதெல்லாம் என்னுடைய மன விருப்பம். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா அதுக்காக தானே மாடித்தோட்டம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் ஏங்க உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக மொத்தமாக எடுத்து, அதனால் எனக்கு என்னங்க, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் இலவசமாக கொடுக்குறேன். அந்த சந்தோஷம் போதும். கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் விதைகள் என்கிட்ட இருக்கிறத பகிர்றேன். என்னுடைய வீட்டு தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நான் அதில் ஹாப்பியாக இருக்கிறேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய வீடியோ காமிச்சேன். அதனால் நான் நிறைய சப்ஸ்கிரைபர் அதனால் எனக்கு இதில் ஏர்ன் பண்ணணும். எனக்கு அது நெசசிட்டி இல்லை. ஸோ நான் திருப்தியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னோடு பயணிக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளோதாங்க. ஸோ பேட் கமெண்ட் போட்டுட்டு ஆனாலும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தம். நான் எப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்த உடனே மழையோடு நின்று இதை எடுத்துட்டேங்க. எனக்கு தெரில, எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க.